சேகரன் அவர்கள் தேவாரம் பாடி அதை தேவாரம் பாடுவார். நன்றி. தேவாரம் புராணமா? அந்த கேமராவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்த்துங்க. இப்ப தெரியுதா? இல்ல அவன் முகம் தெரியல, கொஞ்சம் பிந்து சேகரன் பின்னால போங்க தம்பி. ஓகே, அதுல இருந்து நீங்க பின்ன எடுக்கணும். ஓ, கேமராவை நீங்க பின்னால் எடுத்தா பெட்டர் ஸ்டாண்ட். சரி, அவ்வளவு காரணமா. திருச்சிற்றம்பலம். சலம்பூபம் தமிழோடிசை பாடல் மறந்தவியேன் நலம் தீங்கினை மறந்தவியேன் உண்ணாம் இன்னாவில் மறந்தவியேன் உலந்தா தலையில் பலி கொண்டுளவாய் உடலுள்ளொரு சூளை தவித்தருளாய் அலந்தேனடியே நதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே உலகினால் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலபுலாவிய நீர்பலிவேணியன் அழகில் சோதியன் நம்பகத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி வதையே அழகர மகாதேவா சென்னாருடைய சிவனையை போற்றி முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சக்கர சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றியும். சங்கத்தின் தலைவர் திரு மாணிக்கம், திருவாளர் மாணிக்கம் இந்து சேகரன் அவர்கள் தேவாரத்துடன் மங்கள வழக்கேற்றிய வைத்திய கலாநிதி கமலா அருணாச்சலம் அவர்களுக்கும் நன்றி கூறி, தமது அழைப்பினை ஏற்றி இங்கு வந்து உதவி செய்த திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்களுக்கும் தம்பி முருகானந்தன் அவர்களுக்கும் நன்றி கூறி, இன்றைய நாள் உண்மையில் மதியம்தான் இன்றைக்கு செய்ய என்று இருந்தது. திருமதி யோகேஸ்வரி யோகி நாகேந்திரன் அவர்கள்தான் அவர்கள் பேச்சில் இன்றைக்கு நடக்க வேண்டிய அலுவல். காரணம், அவர்களுக்கும் ஒரு இக்கட்டான நிலை. காலையில் அவர்களின் கணவருக்கு கொஞ்சம் பின்னால் நின்று கதைக்கிறீங்களா? ஓகே, இருந்து கதைச்சாலும் பரவாயில்ல. காரணம், அவர்களின் கணவருக்கு ஒரு சின்ன ஆபரேஷன் என்றபடியால் காலையில் வர முடியாது, பின்னேறும் போம் என்று சொன்னவர். ஆனா இன்று டேட் மாத்தினபடி, டைம் மாத்தினபடியா சூரிய கிரகணம் காரணமாக இங்கு ஆரம்பிக்க போட்டோம். அவர்களின் ஆபரேஷன் நல்ல முறையில நடக்க எல்லாம் வல்ல இறைவனையும் யோக சுவாமியின் அருள் கிடைத்து நல்ல முறையில் வீடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அடுத்த மாதம் 12ஆம் தேதி 9ஆம் மாதம் செவ்வாய்க்கிழமை அவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது நற்சிந்தனையோடு ஆரம்பிப்போம். தம்பி முருகானந்தன் அவர்கள் செய்வார்கள். நன்றி, வணக்கம். அதற்கு தொடக்கம் இப்பொழுது முகமது திருமோமும் அதைத் தொடர்ந்து நற்சிந்தனை பற்றி யோகசுவாமிகளுடைய பாடலும், யோகசுவாமிகளை பற்றி அவருடைய சீடர் செல்லத்திர சுவாமிகள் பாடிய பாடல் ஆகிய மூன்றையும் படித்தளிக்கிறேன். முதலில் மோப்பு திருமோம். ஓம் சிவமயம். நீ உடம்பன்று, மனமன்று, புத்தி என்று, சித்தமன்று. நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது உள்ளத்தில் நன்றாய் பதிய கடவுது. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு.
அதாவது தருமனறியில் பிசகாதே, எவ்வுயிரும் பெருமான் திருமணில்லை என்று சாதனை செய், கடவுள் உள்ளும் புறம்பும் உள்ளவர், இப்படிக்கு அவனே நானே. அடுத்து எங்களுடைய நாங்கள் மாதம் இங்கே இசைக்கின்ற கூட்டு பிரார்த்தனையா இசைக்கின்ற நற்சிந்தனையை பற்றி அதை எங்களுக்கு தந்த சுவாமிகள் அதனுடைய சிறப்பை சொல்லுகின்றார். இது 8ஆம் பதிப்பில் 220ஆம் பக்கத்தில் உள்ளது. நற்சிந்தனையிலும் நல்ல முதம் உண்டக்கால் கற்கும் நெறி உண்டோ காசினியில், நற்குஞ்சரவிலும் நல்ல முதம் உண்டக்கால் கற்கும் நெறி உண்டோ காசினியில், விற்றோன் ஒன்றுமே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றே இசை. அப்ப 2 செய்தி இதுல இருக்கு. ஒன்று நற்சிந்தனையை படித்தால் எல்லாவற்றையும் படித்தது, ஏன்னா எல்லாருடைய எல்லா சமய விஷயங்களுடைய சாரம் தான் நற்சிந்தனை. அதை நாங்கள் படித்தால் அது யோக சுவாமிக்கு மகிழ்வை உண்டாக்குறது. அப்ப எங்களோட குருவை நாங்கள் மகிழ்விப்பதற்கு என்ன செய்யணும்? நற்சிந்தனையை படிப்போம். அடுத்து சுவாமிகளை பற்றி செல்லத்துற சுவாமிகள் பாடியது. சச்சிதானந்தத்தை சார் சீவரீதமே நச்சிந்தனை வேதம் நல்கிய சற்குருவே, உந்தன் மலப்பாதம் ஓயாது உணர்வாதம் சிந்தையும் சிவம். அப்ப எங்களுக்கு இந்த நச்சிந்தனை தந்த குருவினுடைய பாதங்களை வணங்குவவர்களுடைய இதயத்திலே சிவம் பதிந்திருக்கும் என்று சமுத்திர சுவாமிகள் உங்களுக்கு ஊக்கப்படுத்தியிருக்கிறார். இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து திருமதி கணேசன் அவர்கள் நிகழ்வை நடத்துவார்கள். திருவள்ளுவர் போட்டி. வணக்கம். என்று ஒரு முக்கியமான தினம். அதே நேரத்தில் ஆயுத பூசை, அடி அமாவாசை எல்லாம் ஒன்றாக வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்துல நாங்கள் வழிபடுறதுக்கு ஒரு அருள் கிடைச்சிருக்கின்றது. அந்த வகையில இப்போ முருகானந்தன் அவர்கள் நச்சிந்தனை எங்களோட குருவணக்க பாடல்களையும் முகப்பு திருமுகத்தையும் வாசித்து எங்களுக்கு அந்த கருத்தையும் முழங்கப்படுத்தி நாம் இங்கே யோசுவாமியுடைய திருவடிக்கு கீழே போற அளவுக்கு எங்களுக்கு அந்த விளக்கத்தை தந்திருந்தார். ரொம்ப நன்றி முருகானந்தன். அதோட நாங்கள் எல்லாம் மந்திரத்துல ஓடிக்கொண்டு திரியும் பொழுது முருகானந்தன் எப்படியும் அதை செய்ய வேணும், இன்னைக்கு அதிக காலையிலேயே செய்ய வேணும் என்ற ஒரு ஏன்னா நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஆயுதம் இல்லை. அப்ப ஆயுதத்துலதான் நாங்கள் ஒரு முறையும் செய்வோம். அதனால காலம்புரை செய்கிற ஒரு அரிய புகழங்கள் கிடைச்சிருக்கின்றது. அதற்கும் முக்கியமாக நின்றவர் பிரதானவர்கள், அதற்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரம் திருவாரூரையும் இந்த இடத்துல வேலை வைத்துக் கொள்கிறேன். நாங்கள் இனி எங்களுடைய யோசுவாமியுடைய பூஜைக்கு வருவோம். நாம் அடுத்ததாக நற்சிந்தனை பாடல் திருமதி இந்திரா குணசிங்கம் அவர்கள் நற்சிந்தனை பாடல்கள் பற்றியும் பாடுவார்கள். திருவடிகள் போற்றி போற்றி. நற்சிந்தனை எங்கள் குருநாதன் பக்கம் 1. என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், இணையடியன் தடை வைத்தான் எங்கள் குருநாதன், அன்னை விதா குருவானான் எங்கள் குருநாதன், அவனையெல்லாம் ஆள வைத்தான் எங்கள் குருநாதன், முன்னை வினை நீக்கி விட்டால் எங்கள் குருநாதன், மூவருக்கும் அறிய ஒன்றால் எங்கள் குருநாதன், நன்மை தீமை அறியாதால் எங்கள் குருநாதன், நான் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன், தேகம் நீ அல்லவென்றான் எங்கள் குருநாதன், சித்தத்தில் திகழ்கின்றான் எங்கள் குருநாதன், மோகத்தை முனி என்றான் எங்கள் குருநாதன்,
முத்திக்கு விட்டென்றான் எங்கள் குருநாதன் வேகத்தை கெடுத்தாண்டான் எங்கள் குருநாதன் முன்னு மன்னன் மாறி நின்றான் எங்கள் குருநாதன் தாகத்தை ஆக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் சத்தியத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் வாசியோகம் தேரென்றான் எங்கள் குருநாதன் மாறநிலை அறியென்றான் எங்கள் குருநாதன் காசி தேசம் போவென்றான் எங்கள் குருநாதன் கங்குல் பகல் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் நாசினுனி நோக்கென்றான் எங்கள் குருநாதன் நடனம் தெரியும் என்றான் எங்கள் குருநாதன் மாசிலோசை கேட்கும் என்றான் எங்கள் குருநாதன் மற்ற பற்றை நீக்கென்றான் எங்கள் குருநாதன் திருவழியை அடைகின்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் விளங்கும் என்றான் எங்கள் குருநாதன் கருவழியை கடவென்றான் எங்கள் குருநாதன் கட்டுப்படும் மனம் என்றான் எங்கள் குருநாதன் ஒருவரும் அறியார் என்றான் எங்கள் குருநாதன் ஓங்காரம் வழி என்றான் எங்கள் குருநாதன் நிர்மலனாய் இது என்றான் எங்கள் குருநாதன் நீயே நான் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் திக்கு திகாந்தமெல்லாம் எங்கள் குருநாதன் சித்தத்தோல் நிற்க வைத்தான் எங்கள் குருநாதன் பக்குவமாய் பெயர்ந்தான் எங்கள் குருநாதன் பார்ப்பதெல்லாம் நீ என்றான் எங்கள் குருநாதன் அக்குமணி அணி என்றான் எங்கள் குருநாதன் அஞ்சலத்தை ஓதன்றான் எங்கள் குருநாதன் நெக்கு நெக்கு ஒடுகன்றான் எங்கள் குருநாதன் நித்தியம் நீ என்று சொன்னான் எங்கள் குருநாதன் தேடாமல் தேடன்றான் எங்கள் குருநாதன் சிவன் சிவன் என்றான் எங்கள் குருநாதன் நாடாமல் நாடென்றான் எங்கள் குருநாதன் நல்ல வழி தோன்றுமென்றான் எங்கள் குருநாதன் பாடென்றான் எங்கள் குருநாதன் பத்தரினம் செய்தென்றான் எங்கள் குருநாதன் வாடாமல் வழிபடுகின்றான் எங்கள் குருநாதன் வாழ்வென்றான் எங்கள் குருநாதன் தித்திக்கும் ஒரு மொழியா எங்கள் குருநாதன் சின்மயத்தை காண வைத்தான் எங்கள் குருநாதன் எத்திக்கு மாயி நின்றான் எங்கள் குருநாதன் எல்லாம் நீ என்று உரைத்தான் எங்கள் குருநாதன் வித்தின்றி நாடு செய்வான் எங்கள் குருநாதன் உன்னவனும் அறியவுனா எங்கள் குருநாதன் தத்துவதி கனானனா எங்கள் குருநாதன் சகல சம்பத்தம் தந்தா எங்கள் குருநாதன் ஆதியந்தன் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் அதுவே நீ என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் சோதிமயம் என்று சொன்னான் எங்கள் குருநாதன் சுட்டிரண்டு நில்லென்றான் எங்கள் குருநாதன் சாதி சமயமில்லா எங்கள் குருநாதன் தானாய் விளங்குகின்றான் எங்கள் குருநாதன் வாதியரும் காலமுன்னா எங்கள் குருநாதன் வாக்கிரந்த இன்பம் தந்தா எங்கள் குருநாதன் முச்சந்தை குப்பையிலே எங்கள் குருநாதன் முடக்கி கிடந்திருந்தார் எங்கள் குருநாதன் அச்சமுடு கோபமில்லா எங்கள் குருநாதன் ஆணவத்தை நீக்கிவிட்டான் எங்கள் குருநாதன் பச்சை புறவிலே எங்கள் குருநாதன் பாங்காக எதிர்நின்றான் எங்கள் குருநாதன் கச்சங்கட்டா வீட்டிலே எங்கள் குருநாதன் பாமுகிலே கட்டென்றான் எங்கள் குருநாதன் நாமே நாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் நமக்கு குறை இல்லை என்றான் எங்கள் குருநாதன் ஓமே போம் வினை என்றான் எங்கள் குருநாதன் போக்குவரவில்லை என்றான் எங்கள் குருநாதன் தாமேதாம் என்றுரைத்தான் எங்கள் குருநாதன் சங்கத்தான் இல்லை என்றான் எங்கள் குருநாதன் வெறுமென்று உறுதி தந்தான் எங்கள் குருநாதன் ஊமைகளை தடி என்றான் எங்கள் குருநாதன்
என்னை எனக் அறிவித்தான் எங்கள் குருநாதன் இணையடியன் தலை வைத்தான் எங்கள் குருநாதன். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி இந்திராஜசிங்கம் அவர்களே. அடுத்ததாக விஜி கனகேந்திரன், பக்கம் 230, சிவ சிவ செல்வ கணபதி ஓம் பாடம். பக்கம் 230. பக்கம் 230. சிவ சிவ ஓமம். சிவ சிவ செல்வ கணபதி ஓமம். சிவ சிவ செல்வ கணபதி ஓமம். சிவ சிவ செல்வ வேலாயுதனோமம். சிவ சிவ செல்வ வேலாயுதனோமம். சிவ சிவ செல்வ சிவ தொண்டன் ஓமம். சிவ சிவ செல்வ சிவனடியாரோ. சிவ சிவம் திருவருளோமம். சிவ சிவ செல்வ திருமாலோமம். சிவ சிவ அயன் முதல் தேவர்களோமம். சிவ சிவ ஐம்பெரும் பூதங்களோமம். சிவ 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 ஐம்பொறியோமம். சிவ 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 ஐம்புலனோமம். சிவ சிவ சசநாடிகளோமம். சிவ சிவ சத்குருநாதன் நோமம். சிவ சிவ செல்வ கணபதியோமம். திருவடிகள் பாவம். நன்றி திருமதி விஜி கனகேந்திரன் அவர்களே. அடுத்ததாக திருமதி பேர்மநாயகி ராஜேஸ்வரன், பக்கம் 238, ஆதியும் அந்தமும் என்று தொடங்கும் பாடல். பக்கம் 238. ஆராதனை செய்து அறிவாய் சிவனை. ஆதியும் அந்தமும் இல்லான் தம்பி. ஆதியும் அந்தமும் உள்ளான் சாதி சமயங்கள் இல்லான் தம்பி. சாதி சமயங்கள் உள்ளான் தம்பி. சாதி சமயங்கள் உள்ளான் ஓதி உணர முடியான் தம்பி. ஓதி ஒளிய ஓதி உணர முடியான் தம்பி. ஓதி உணரும் வடிவான் நீதி குருபரனானான் தம்பி. நீதி குருபரன் ஆனான் தம்பி. நீர் நிலந்தீகால் வானமும் ஆனான். சந்திர சூரியரானான் தம்பி. தாரா கணங்களும் ஆனான். மந்திர தந்திரம் ஆனான் தம்பி. மந்திர தந்திரம்
மந்திரம் ஆனான் தம்பி மருந்து மருந்தும் அவர்களும் ஆனான் இந்திராதியோரானான் தம்பி இந்திரராதியோரானான் தம்பி எல்லா உலகமும் தானேயானான் இந்த உயிருடலானான் தம்பி இந்த உயிருடலானான் தம்பி இருக்கு முதலிய வேதங்களானான் பந்தமும் வீடும் படைப்பான் தம்பி பந்தமும் வீடும் படைப்பான் தம்பி பந்தமும் வீடும் துடைப்பான் அந்தியும் சந்தியும் இதனை தம்பி அந்தியும் சந்தியும் இதனை தம்பி ஆராதனை செய்தறிவாய் சிவனை ஆராதனை செய்தறிவாய் சிவனை ஆதியும் அந்தமும் எல்லாம் தம்பி ஆதியும் அந்தமும் உள்ளான். சுவாமி திருவடி போற்றி போற்றி. நன்றி திருமதி பேம்பநாயகி ஆதிஸ்வரன் அவர்களே. அடுத்ததாக பக்கம் 56 பக்கம் 56 சொல்லு சிவம் சொல்லு சிவமே என்ற பாடல் திருமதி கமலா அருணாச்சலம் அவர்கள் பாடுவார்கள். ரவீந்திரதாஸ் தயவு செய்து இந்த சூமுக இருக்கிறவர்களை ஒருக்கா பார்த்து வைங்க. எனக்கு தெரியல, வந்திருந்தால் அவர்களை ஒருக்கா கூப்பிட வேணும். ஒருக்கா பார்த்து வைக்குமாறு என் கூட கேட்டுக்கொள்றேன். திருப்பாளர்கள் போட்டி போட்டி சொல்லு சிவமே சொல்லு சிவமே சொல்லு சிவமே சுபம்பர மார்க்கம் ஒன்று சொல்லு சிவமே வெல்லும் பகை ஒழிய சொல்லு சிவமே வேறு பொருள் இல்லை என்று சொல்லு சிவமே அல்லும் பகலுமர சொல்லு சிவமே அன்பே சிவம் என்று சொல்லு சிவமே கல்லும் கரைய கவி சொல்லு சிவமே காயமே கோயில் என்று சொல்லு சிவமே அல்லலற்று வாடவழி சொல்லு சிவமே அகம்பிரமாஸ்மி ஒன்று சொல்லு சிவமே எல்லாருக்கும் நல்லதென்று சொல்லு சிவமே எல்லாம் சிவன் செயலாய் சொல்லு சிவமே நில்லாதி வாழ்வென்று சொல்லு சிவமே நீர் நானும் ஒன்றென்று சொல்லு சிவமே பொல்லாப்பு இல்லை என்று சொல்லு சிவமே புத்தடியோம் நாங்கள் என்று சொல்லு சிவமே கொல்லாமை பெரிதென்று சொல்லு சிவமே பூசாமல் அவர் முன்னும் சொல்லு சொல்லு சிவமே நல்லோர் நடுவிருக்க சொல்லு சிவமே நாமே அனைத்தும் என்று சொல்லு சிவமே உல்லாசமாயங்கும் சொல்லு சிவமே உண்மை முழுதும் என்று சொல்லு சிவமே கல்லார்க்கு கதியன்று சொல்லு சிவமே கட்டினத்தை ஆளை சொல்லு சொல்லு சிவமே நன்றி மதி கமலா. அடுத்ததாக நாங்கள் ஜூமுக்களை யார் வந்து நான் படிக்கட்டா? அல்லாம்பி அம்மா இன்றைக்கு வந்திருக்கிறா. கலாமி அம்மா பக்கத்தை சொல்லிட்டு பாடுங்க தயவு செய்து. 161 பக்கம் சிறுத்தாண்டகம். நிறணிந்த திருமேனி
பொலிந்து தோன்றும் நெற்றி மேற்கண் தோன்றும் மதியம் தோன்றும் ஆலணிந்த சடை தோன்றும் அம்மை தோன்றும் அரைக்க செத்த புலியாடை அசைந்து தோன்றும் ஏறமந்த எழில் தோன்றும் இறையும் தோன்றும் எழுதிருப்பாதம் தோன்றும் மழுமான் தோன்றும் பேரளிக்கும் திருக்கரத்தின் பெருமை தோன்றும் பிரியாமல் எனையாள் பெருமானார்க்கே கருத்திருந்த கண்டத்தின் பெருமை தோன்றும் கதிகாட்டும் கண்ணினைகள் கலந்து தோன்றும் செலுத்தவர்ணம் புறமட்ட சிரிப்பு தோன்றும் தேவர் கணம் சூழ்ந்திருக்கும் சிறப்பும் தோன்றும் ஒரு பிரபந்தம் என்பெல்லாம் உடம்பில் தோன்றும் ஒளி தோன்றும் ஓங்காரவாசி தோன்றும் சிறுல விடை உமையாளோர் பாகம் தோன்றும் சிவ சிவா சிவன் சிவனென கண்டேன் நாளியே. திருச்சிற்றம்பலம். ஜோசுவாமி திருவடிகள் வாழ்க. நன்றி திருமதி நல்லாம்பி அம்மா. நீங்கள் கனகாலத்துக்கு பிறகு இன்னைக்கு தரிசனம் மிகவும் நன்றி. இருந்தால் எங்களுடைய யுவர் சுவாமிகள முக்கியமானவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனா முருகன் கோயிலுக்கு வந்த உடனே பழையபடி பாட வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது இருக்கின்றது. மிக மிக நன்றி. அடுத்து வேறு யாராவது இருக்கிறீங்களா? அடுத்தது வசந்தா மகாதேவன் பாட போறா, பாடித்தாவோ. ஓகே, திருமதி வசந்தா மாதவன், நீங்கள் பக்கத்தை சொல்லிவிட்டு பாடுங்க. பக்கம் 97. கூவு குயிலே. சாமியால் திருவடிகள் போற்றி. கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே. கூவு குயிலே பறந்து கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே. நம்பிக்கையாய் பறந்தே கூவு குயிலே நாங்கள் சிவம் என்று சொல்லி கூவு குயிலே. ஆதி அந்தமில்லை என்று கூவு குயிலே அளந்தறியா ஒன்னாதென்று கூவு குயிலே. நீதி நெறியை சென்று கூவு குயிலே நித்தியம் நாம் என்று சொல்லி கூவு குயிலே. ஊரும் பேரும் இல்லை என்று கூவு குயிலே ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று கூவு குயிலே. ஆரும் அறியாரென்று கூவு குயிலே அகம்புறமும் இல்லை என்று கூவு குயிலே. கூவு குயிலே பறந்தே கூவு குயிலே கும்பிடுவார் மனத்தானே கூவு குயிலே. ஐம்பூதம் நாமல்லவன்று கூவு குயிலே ஐம்பொறி நாமல்லவன்று கூவு குயிலே. ஆன்மாவே நாமன்றே கூவு குயிலே அங்குமிங்கும் பறந்து கூவு குயிலே. மாண்புடனே பறந்தே கூவு குயிலே மரணம் பிறப்பில்லை என்று கூவு குயிலே. நாமே நாம் என்று சொல்லி
குயிலே நமக்கு குறைவில்லை என்று குயிலே போமே பொம்பினை என்று குயிலே புண்ணியம் போல் பாவம் என்று குயிலே நல்லூரான் வீதியில் போய் குயிலே நல்ல தொண்டர் நாமன்று குயிலே நல்லூரான் வீதியில் போய் குயிலே நல்ல தொண்டர் நாமன்று குயிலே குயிலே பறந்தே குயிலே கும்பிடுவார் மெனத்தானே குயிலே. நன்றி. அடுத்தது செல்வரட்னம் மாஸ்டர், நீங்க படிக்கலாம். நன்றி திருமதி வசந்தா மாதவர்களே. செல்வரட்னம் மாஸ்டர் வரவிருக்கும். நீங்க தயவு செய்து பக்கத்தை சொல்லிட்டு பாருங்க. யோசாமிய திருவடிகள் போற்றி பக்கம் 317 ஓம் சிவாய நம. இன்று ஏற்கனவே சொல்லப்பட்டது போல 3 நிகழ்வுகள் மத்தியிலே நாங்கள் கூடுகிறோம். யோசாமியல் குருபூசத்தினம், சூரிய சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம், அடுத்தது ஆடி அமாவாசை. ஆகவே எல்லாத்துக்கும் பொதுவாக இறை வழிபாட்டிலே நாங்கள் தொடங்க இருக்கிறோம். அதுவும் தற்செயலாக ஓம் சிவாய நம என்ற பாடலை நான் தெரிந்துள்ளேன். பக்கம் 317 ஓம் சிவாய நம. 3 சிறிய பாடல்கள். ஓம் சிவாய நம என்று சொல்லு, உண்மை முழுதுமென்று வெல்லு. ஓம் சிவாய நம என்று சொல்லு, உண்மை முழுதும் என்று வெல்லு. நாம் 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 என்று நில்லு, நரகமூர்த்தம் நாடாமல் தள்ளு. போம் போம் வினை என்று கொள்ளு, பூரண நெட்டையிலே நில்லு. வீம்பிடும்பை அகங்காரம் கல்லு, விண்ணும் மண்ணும் கைவசமாய் துள்ளு. வீம் இடும்பை அகங்காரம் கல்லு, விண்ணும் மண்ணும் கைவசமாய் துள்ளு. சத்குருவின் பாதத்தை போற்று, தன்னை தானால் அறிந்து தேற்று. நிற்குண நிற்றையிலே ஏற்று, நீதான் என்பதை மாற்று. மல்லாகத்தில் சுண்ணாகத்தான் வீட்டு, மாசற்று இருப்பான் என்று சாற்று. மல்லாகத்தில் சுண்ணாகத்தான் வீட்டு, மாசற்று இருப்பான் என்று சாற்று. பொல்லாப்பு இங்கில்லை என்று போற்று, போக போக்கியம் எல்லாம் மாற்று. அன்பருடன் கூடி நீ வாழ்த்து, புண்ணிய பாவத்தை வீழ்த்து. போக்குவரவு இல்லை என்று தேற்று, எல்லாரிடத்தும் அன்பு காட்டு. ஏகன் அநேகன் என்று நாட்டு, ஏகன் அநேகன் என்று நாட்டு. நல்லூரான் திருவடியே பாட்டு, நமச்சிவாய வாழ்கவென்று சூட்டு. நல்லூரான் திருவடியே பாட்டு, நமச்சிவாய வாழ்கவென்று சூட்டு. சிவயோக சுவாமிகள் அடி போற்றி. அடுத்ததாக அந்த முகப்பு பாடலில் உள்ள பக்கத்தில் உள்ள பாடலை எனக்கு தெரிந்த பொருள் அளவுக்கு கூற விரும்புகிறேன். பக்கம் 123 பக்கம் கண்ட 10 என்ற பாடலில் உள்ளது. இந்த முறை முகப்பு பாசுரம் தெரிகிறது.
அதனுடைய பாடல் பின்வருமாறு. 5வது பாடல். காட்டிலே காட்டிலே காளியுடன் கூத்தாடும் கண்ணுதலோன் நாட்டிலே ஞான குருவாய் நயந்து வந்து. காட்டிலே காளியுடன் கூத்தாடும் கண்ணுதலான் நாட்டிலே ஞான குருவாய் நயந்து வந்து. மீட்டான் அவன் தன் விரையார் மலரடியை மாற்றிமசேர் நல்ல தேர் மானடியில் கண்டேனே. மீட்டான் அவன் விரையார் மலரடியை மாற்றிமசேர் நல்ல தேர் மானடியில் கண்டேனே. இதுல 2 முக்கியமான நிகழ்வுகள் காட்டப்பட்டுள்ளன. ஒன்று, காரைக்கால் அம்மையார் அவர்களுடைய பாடலை தழுவி ஜோ சாமி அவர்கள் காட்டிலே காளியுடன் கூத்தாடுதல் கண்ணுதலோன் நாட்டிலே என்ற. அடுத்ததாக செல்லப்பா சுவாமிகளுடைய நிகழ்வையும் அவர்கள் கூறுகிறார். இந்த காட்டிலே காளியுடன் கூத்தாடும் கண்ணுதலோன் என்பதை பற்றி காரைக்கால் அம்மையார் அவர் ஒரிஜினலாக அவர் எடுத்துக்கொண்ட பாடல் வந்து அப்படி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலே கிட்டத்தட்ட 11 பாடல்கள் வருகின்றன. அதிலே முக்கியமான பாடல்கள் காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். விழுதி நினைத்தை விழுங்க விட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுதுதன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை வளர்த்து புழுதி துளைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணாது அழுது உறங்கும் புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இந்த பாடல்தான் அந்த அவனுடைய நிலையை அவ பாடுகிறார் இறைவனுக்கு. கணவனால உதாசீனப்படுத்தப்பட்ட அந்த அம்மையார் இறைவனுக்கு அம்மா என்று அழைக்கப்படுற நிலைக்கு அவ உயர்ந்துட்டல. அவருடைய பாடலுடைய சாராம்சம் வந்து, கொழுப்பை உள்ள ஒரு பேய் 10 தலைகளை உடைய மாலையை தான் அணிந்து கொண்டு தனது பிள்ளையை தூசியல் குப்பைகள் எல்லாத்தையும் துளைத்து அதன் பிறகு அதற்கு பால் ஊட்டி வந்த தாய் போயிட்டான். இந்த குழந்தை அழுத பின்பு அது உறங்கிக் கொண்டிருக்கிறது இறைவன் சன்னிதானத்தை இறைவனை நம்பி. இதுதான் பாட்டு. இது எல்லோருக்கும் பொருத்தம். எங்கதான் நாங்கள் சுற்றினாலும் இறைவனுடைய சன்னிதானத்துக்கு தான் நான் போய் அடைய வேணும். அதை திரும்ப சொல்லுகிறேன். விழுதி நினைத்த விழுங்க விட்டு வெண்தலை மாலை பூட்டி பிள்ளையை காளி என்று பெயரிட்டு சீருடைக்கு உடுப்புகளெல்லாம் போட்டு புழுதி துளைத்து முளை கொடுத்து அந்த தாய் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்து உறங்கு கொள்கிறார். அங்கே என்று சொன்னால் அப்பனிடமிருந்து ஆலங்காடு. அடுத்த நிகழ்வு யோக சுவாமியினால யோக சுவாமியை ஆட்கொண்ட செல்லப்ப சுவாமிகள் பற்றி பொதுவாக எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். யோக சுவாமிய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி அவர்களே. திருமதி வனிதா செல்வன் அவர்கள் தயவு செய்து பக்கத்தை சொல்லி விட்டு பாருங்க. 298ஆம் பக்கம். ஆசான் அருளால் ஆசான் ஆயினேன். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சிவதொண்டு செய்வார் தீனறி செல்லார், சிவதொண்டு செய்வார் புலனைந்தும் வெல்வார், சிவதொண்டு செய்வார் புறன்பொருள் வக்கார், சிவதொண்டு செய்வார் சிவமேயாவர். ஆதியும் மந்தமும் அரணார்க்கில்லை, ஆதியும் மந்தமும் ஆன்மாவுக்கில்லை, சாதி சமயமும் சற்குறவர்க்கில்லை. ஓதியுணர்ந்தார்
உரைத்தான் நல்லூரில் அருளால் அறிந்தேன் ஐம்புதையகம் அருளால் அறிந்தேன் ஐம்பொருள் மயக்கம் அருளால் அறிந்தேன் ஐம்புலந்தயக்கம் அருளால் அறிந்தேன் ஆன்மாவியப்பே சிவமேதாமென சிந்திப்பார் பெரியோர் சிவமேவராக சிந்திப்பதிரியோர் தவனரினின் பின் தன்னை அறியலாம் தவனரினின் பின் பின்னமுற உறலாம் ஆசானருடால் அகந்தை அழிந்தது ஆசானருளால் அருண்மழை பொழிந்தது ஆசானருளால் ஆனந்தம் விளைந்தது ஆசானருளால் ஆசானாயினேன் சிவத்தை மறைந்தது தீனரி சேரல் சிவத்துள் மறைந்தது தீனரி சேரல் அவத்தை ஐந்தும் அருளை மறைந்தன அவத்தை வியந்தும் அருளால் மறைந்தன சிவதொண்டு செய்வார் தீனரி செல்லார் சிவதொண்டு செய்வார் புலனைந்தும் வெல்வார் சிவதொண்டு செய்வார் புறன்பொருள் வேகாவற்றார் சிவதொண்டு செய்வார் சிவமேயாவர் சுயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி. திருமதி வனிதாசன் அவர்களே நீங்க பாட போறீங்களா? அடுத்தது நித்யானந்தன விடுங்க, புலவர் நித்யானந்தன். இருக்கிறவையா பாடட்டும், பேரை சொல்லிட்டே இருக்காது. சைவ புலவர் நித்யானந்தம் ஐயா ராணியக்காம் இருக்கிறா, ராணியக்காம் இருக்கிறா. முதல் புலவர் ஐயா படிச்சுட்டு போய் ராணியக்கா பாடுங்க பாடுங்க. யோர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லோருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய பாடல் தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, பக்கம் 5வது பதிப்பிலே 27. நான் நினைக்கின்றேன் 10வது பக்கத்திலே இருக்கலாம், 8வது பதிப்பிலே. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை, தன்னை அறிந்தவர் தாபதராமே. மன்னிக்க வேண்டும், பக்கம் 9, 8ஆம் பதிப்பிலே பக்கம் 9. என்னையன்றி பொற்பணி இல்லை, என்னையன்றி ஈசன் வேறில்லை, தன்னையன்றி சகம் வேறில்லை, தன்னை அறிந்தவர் தத்துவாதீதரே. ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, நீதியும் இல்லை நெறியும் இல்லை, சாதியும் இல்லை சமயமும் இல்லை, ஓதி உணர்ந்தவர் உறுதி மொழியே. நன்மையும் தீமையும் நங்கட்கு இல்லை, தொன்மையும் புதுமையும் தூயோர்க்கில்லை, அன்னையும் தந்தையும் ஆன்மாவுக்கில்லை, சொன்ன சுருதியின் துணிவிதுவாமே. காலமும் இல்லை கட்டும் இல்லை, மூலமும் இல்லை முடிவும் இல்லை, ஞானமும் இல்லை நமனும் இல்லை, சாலகறிந்த தவத்தினோர்க்கே. தன்னை அறிந்தால் தவம் வேறில்லை, தன்னை அறிந்தால் தான் வேறில்லை, தன்னை அறிய சகலமும் இல்லை,
தன்னை அறிந்தவர் தாபதராமே. இந்த பாடலிலே நல்ல ஒரு கருத்தை சுவாமிகள் எங்களுக்கு அறிவிக்கின்றார். எங்களிலே ஒரு பழக்கம் இருக்கின்றது, நாங்கள் எங்களிலே உள்ள பிழைகளை தெரியாமல் மற்றவர்களே பிழை பிடிப்பது எங்களுக்கு ஒரு மிகவும் விருப்பமான ஒரு கருத்து. எல்லோரிலுமே பிழை பிடிப்போம், நாங்கள் எங்களுடைய பிழையை அறிவதில்லை. அப்படி நாங்கள் எங்களுடைய பிழையை அறிந்தோம் என்றால் தவம் செய்ய வேண்டியதில்லை, சாதி இல்லை, சமயம் இல்லை, அன்னையும் தந்தையும் ஆன்மாவுக்கு இல்லை, அதாவது பிறப்பில்லை, ஞானமும் இல்லை, நமனம் இல்லை என்று சொல்லி அவர் மிகவும் அழகாக எல்லோரும் தன்னை அறிய பழகிக் கொள்ள வேண்டும் என்பதை யோகர் சுவாமிகள் இதிலே மிகவும் குறிப்பாக காட்டுகின்றார் என்பது அடியனுடைய கருத்து. மிகச் சுருக்கமாக செல்வரன் மாஸ்டர் மிகவும் விளக்கமாக கூறினார். அந்த பாடலை பற்றி மிகவும் சுருக்கமாக கூறுகின்றேன். சுவாமிகள் யோகர் சுவாமிகள் மற்ற அருளாளர்களுடைய பாடல்களை பின்பற்றி அதே வழியிலேயே அதே பாணியிலேயே பல பாடல்களை தந்திருக்கின்றார்கள். அது பல அருளாளர்கள் பல சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் எங்களுடைய நற்சிந்தனை என்ற நூல். உங்களுக்கு தெரியும், மாணிக்க வாசகர் கிட்டத்தட்ட 15-16 பாடல்களை 10-10 என்று சொல்லி பாடியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர் மாணிக்க வாசகருடைய பாடல்களே கண்டபத்து என்று சொல்லி ஒரு பகுதி வருகின்றது. அந்த கண்டபத்திலே இருக்கின்ற ஒரு பாடலை பார்த்தோம் என்றால், அந்த பாடல் இப்படி வருகின்றது. வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனை சிறிதும் நினையாதே தளர்வெய்தி கிடப்பேனை எனைப்பெரிதும் ஆட்கொண்டு என் பிறப்பறுத்த இணையிலியை அனைத்துலகும் தொழுந்தில்லை அம்பலத்தை கண்டேனே. அம்பலத்தை கண்டேனே, அணிகொள் தில்லை கண்டேனே, குலாவுதில்லை கண்டேனே, விளங்குதில்லை கண்டேனே என்று சொல்லி அவர் அந்த இறைவனை கண்ட காட்சியை அந்த கண்டபத்து என்ற நூலிலே என்ற பதியத்திலே பாடுகின்றார். அதே போல இங்கே யோகர் சுவாமிகளும் காட்டிலே காளியுடன் கூத்தாடும் கண்ணுதலோன், அதாவது சிவபெருமான் காட்டிலே காளியுடன் கூத்தாடுகின்றார் என்றும், நாட்டிலே ஞான குருவாய் நயந்து வந்து, அதாவது மனித உருவத்தை தாங்கி ஒரு இறைவன் தானாகவே வந்து மீட்டான் அவன் தன் விரையார் மலரடியை மாட்சிமை சேர் நல்லை தேர்மானடியில் கண்டேனே என்று செல்லப்பா சுவாமிகள் அவருடைய குருவை கூறுகின்றார் யோகர் சுவாமிகள் என்று நான் கருதுகின்றேன். இது என்னுடைய கருத்து, செல்வரன் மாஸ்டருடைய கருத்துக்கு மாறாக என்று நினைக்காதீர்கள். அதோடு சேர்த்து இதையும் பார்க்கும்படி பணிவாக கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொரு பாடல் ஒன்று, இன்னொரு சகோதரி பாடின ஒரு பாடலே சாதி சமயங்கள் உள்ளான் என்ற மாதிரி ஒரு கருத்து. சாதி சமயங்கள் உள்ளான் என்று சொல்லி, அப்ப சாதி சமயங்கள் உள்ளது என்ற மாதிரியான ஒரு கருத்து அதிலே வருது. சாதி சமயங்களுள் உள்ளான் என்ற மாதிரி கருத்திலே நாங்கள் அதை எடுக்க வேண்டும். அதாவது இறைவன் வந்து எல்லா சாதி எல்லா சமயங்களிலும் உள்ளான் என்ற கருத்துப்பட அந்த பாடல் வர வேண்டும் இருக்கின்ற என்றுதான் என்று நினைத்துத்தான் யோகர் சுவாமிகள் அதை எழுதியிருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். யோகர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி புலவரையாளர்களே. அது நீங்கள் சரியான கருத்துக்களுக்கு வந்திருக்கிறீங்களே என்றால் அதுக்காகத்தான் நான் 2-3 பேரிடம் அபிப்பிராயம் கேட்கிறது என்னென்றால் வித்தியாசமான கருத்துக்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. மிகவும் நன்றி. ஏனென்றால் நீங்கள் அந்த தலைப்பு பாடலை இப்போ எல்லோரும் பார்க்கிறீர்கள், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா மினக்கட்டு அந்த நோட்டீஸ்ல போடுறோம், அது யாராவது பார்க்கிறார்களான்னு தெரியவில்லை. இப்ப பார்க்கிறத மாத்திரமின்றி அந்த கருத்தையும் சொல்லி இந்த பாட்டுக்குள்ளுக்குள்ள எங்களை போக பண்றதுக்காக மிகவும் நன்றி. அடுத்தது ராணி சபாநாயகன் பக்கத்தை சொல்லிட்டு பாடமான்னு தயவு செய்து கேட்டுக்கொள்ளும். யோகர் சாமிகள் திருவடி போற்றி போற்றி. பக்கம் 20. குருபதத்தை கும்பிடுவோம். காலை எழுந்திருந்து கைகால் முகம் கழுவி கோல மலரெடுத்து கிளியே
குருபதத்தை கும்பிடுவோம். கோபக்ரோதம் மோகமாகிய கூடாத கூட்டம் கூடாதே, நாடாதே என்றும் தேடாதே, நாமது வழி நாமது வழி. காலை எழுந்திருந்து கைகால் முகம் கழுவி கோல மலர் எடுத்து கிளியே குருபதத்தை கும்பிடுவோம். பொறிவழியே போயலையும் பொல்லா மனத்து என்றால் அறிவறியாமையெல்லாம் கிளியே அப்பொழுதே மாய்ந்துவிடும். அஞ்சாதே நீ கெஞ்சாதே, அங்கும் இங்கும் ஓடாதே, எங்கும் நாமடி எங்கும் நாமடி, எல்லாம் நாமடி எல்லாம் நாமடி. தன்னை அறிந்து விட்டால் தானம் தவமதுவோ, தனக்குவமை இல்லையடி கிளியே தாளிரண்டும் பூட்டிவிடு. தங்கமே நீ இங்கே வா, எங்கும் அவன் தங்கையிலை, தானதாம் 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 தானதாம். காலை எழுந்திருந்து கைகால் முகம் கழுவி கோல மலரெடுத்து கிளியே குருவதத்தை கும்பிடுவோம். நன்றி. யோகசாமிகள் திருவடி போற்றி போற்றி. நன்றி திருமதி ராணி சபாநாயகம் அவர்களே. வேறு யாராவது இருக்கிறீங்களா? இந்த சூம்ல இருக்கிறவ எல்லாரும் பாடி நமக்கு நீங்கள் இனி அங்க பார்க்கலாம். நன்றி ரவீந்திரதாஸ் அவர்களே. ஏனென்றால் எனக்கு உண்மையாக பார்க்க தெரியாதனால் தான் உங்களிடம் வந்திருக்கோம். நீங்கள் ஒழுங்காக எல்லாத்தையும் சொல்லினபடிக்கு மிகவும் நன்றி. என்ன காலையில வருவீர்கள் என்று கூட நான் நிச்சயமாக இல்லை. இவ்வளவு எங்களுக்காக இந்த எங்களுக்காக யுவர் சுவாமிகள் உங்களை அழைக்கிறேன். அதுதான் உண்மை. நாங்கள் ஒரு கருவிகள். அப்படியே எல்லோருக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது இன்றைக்கு ஆடி அமாவாசை. அப்படியே நாம் ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடிக்கொண்டு நாங்கள் உடல்நிலை பகுதிக்கு போவோம். நமச்சிவாய மாலை பக்கம் 140. நமச்சிவாய மாலை. சிவனரி செல்வர் தங்கள் சிந்தையே கோயில் கொண்ட உவமை இல்லாத ஒன்றே உமை பங்கா நமச்சிவாய. தேகம் நீ அல்லவென்ற திடமென கருளி பொல்லா மோகத்தை முனிந்தாட்கொண்ட முதல்வனே நமச்சிவாய. தத்துவம் 96 சடமென காட்டி என்னை தத்துவாதீதனாக்கும் தானுவே நமச்சிவாய. உலன்வழி செல்லும் பொல்லா புத்தியை நீக்கி ஆண்ட விமலனே விண்ணோர் போற்றும் வித்தகா நமச்சிவாய. ஆதாரமாறும் தாண்டி அப்பாலே சென்ற பேர்க்கு பாதார விந்தம் மீந்த பரமனே நமச்சிவாய. சூதான வழியில் என்னை சுகம்பர நிறுத்தி வைத்த வேதனே விண்ணோர் போற்றும் வேந்தனே நமச்சிவாய. தேடி நான் காணும் வண்ணம் திருக்கோலம் காட்டி என்னை கூட்டியே அடிமை கொண்ட கொற்றவா நமச்சிவாய. நாடியோ 2 நாளும் நடந்திடும் பாசி தன்னை நேடிய சுழுமுனைக்குள் நிறுவினாய் நமச்சிவாய. காலை நீ தூக்கி ஆடும் காட்சியை கண்ட பேர்கள் வேலை சூழ்நிலத்தில் விழுந்து வேள்வரோ நமச்சிவாய. காயமே கோயிலாக கண்டிடும் மாந்தருக்கு தாயகம் நீயே அன்றோ சங்கரா நமச்சிவாய. சிவனவி செல்வர் தங்கள் சிந்தையே கோயில் கொண்ட உவமை இல்லாத ஒன்று உமை பங்கா நமச்சிவாய. நாம் இன்று சிவன் கோயிலே இந்த மண்டபத்தை தான் நின்று கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த நமச்சிவாய மாலையை பாட வேண்டும் என்று ஏனென்றால் அவர் ஒவ்வொரு வரியிலையும் முதலே சொல்றார். தேடிய பொண்ணு காசிக்கு போய் ரவனை தேடினாராம். அது தேடிய பொண்ணு காலிலே இருக்கு என்னதை தான் நிறைய இல்லை. அதுக்கு பிறகுதான் அவர் உணர்ந்து கொண்டார். நாங்களும் இந்த நமச்சிவாய மாலையல்ல இந்த நச்சிந்தன பாடல்களை படித்து அதுக்குள்ள ஊன்றி போகும் பொழுதுதான் நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம் என்றது எங்களுக்கு நினைவில் வருகிறது. தேகம் நீ அல்லவென்று திடமன்ற
கருளி பொல்லா மோகத்தை முடித்தான் கொண்ட முதல்வனை நமச்சிவாயம். நாங்க அந்த தேகத்துக்கு தான் முன்னுரிமை விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இந்த பாடல்களை நாங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முழுதாக போகாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய யோக சுவாமிகளுடைய சிந்தனை எல்லாத்தையும் இருக்குது. முன்பு புலவரியா சொன்னது போல, சொல்ற மாஸ்டர் சொன்னது போல, இதுகள் எல்லாம் கண்ட பத்து ஒவ்வொன்றும் திருவாசகத்தை முன்னிட்டு ஒவ்வொன்றுக்களையும் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாலும் அவை எல்லாத்தையும் தொகுத்து மிக இலகுவாக எங்களுக்கு தந்திருக்கிறார். அது முக்கியமாக நான் இந்த இடத்துல முருகாசனுக்கு நன்றி சொல்ல வேணும். ஏனென்றால் இதை இழுத்து பிடிச்சங்களை இருக்கலாம் விட்டு அதுல ஊண்டி ஊண்டி ஒவ்வொன்றா நாங்கள் தேடி தேடி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதுவும் இறைவனுடைய திருவருள் தான் நான் யோசிக்கின்றேன். மிகவும் நன்றி எல்லோருக்கும். நாங்கள் நீ உரைநடை பகுதிக்கு போவோம். உரைநடை பகுதியிலே இங்கே முதலாவதாக திருமதி ஜோதி விஜயபாலன், பக்கம் 368, சுகவாழ்வு. இவன்றைக்கு ஒரு புதிய அங்கத்தவர் எங்களிடம் வந்துகிட்டார். நம்பியா அவர் வரவேற்கணும். 368 சுகவாழ்வு. விவசாயம் திருவாரூரில் போச்சு. சுகவாழ்வு. கடவுளை மனம் வாக்கு காயத்தாலே காலை உச்சி மாலை என்னும் 3 காலத்திலும் வழிபடுதல் வேண்டும். சரீரத்தையும் மனத்தையும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சரீரத்திலாவது மனத்திலாவது ஏதும் குளம்படி ஆரம்பிக்கும் போது அந்த சனமே சாப்பாடை நிறுத்தி ஆலய வழிபாடு, அடியார் வழிபாடு அல்லது இயன்ற தான தர்மங்கள் செய்ய வேண்டும். வரவுக்கேற்ற செலவு செய்ய வேண்டும். தனிமையாக இருந்து கொண்டு அல்லது நடந்து கொண்டு தன் வாழ்நாளை நடாத்தும் வகையை சிந்திக்க வேண்டும். மிஞ்சிய போசனத்திலாவது வைத்திருக்கும் ஆசையை அடியோடு தவிர்க்க வேண்டும். இறைச்சி, மீன், குடி முதலியவைகளை விட வேண்டும். எப்பொழுதும் நல்ல சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும். தான் மிகவும் பரிசுத்தன் என்று தனக்கு ஒரு குறைவில்லை என்றும் அமைதியாக சிந்தித்தல் வேண்டும். மேலே சொல்லிய வண்ணம் இவ்வாறு ஒருவன் சாதித்து போதித்து வருவானாயின் யோகமும் ஞானமும் சர்வ சித்தியும் ஈற்றில் முத்தியும் லபிக்கும். யோசம் திருவடியால் போற்றி. ரொம்ப நன்றி அம்மா. ஏன்னா இன்னைக்கு முதல் நாள் வந்த உடனே யுவ சுவாமியார் அவரை எடுத்து விட்டார். தயவு செய்து தொடர்ந்து மங்களுக்கு வந்து அதை கேட்டுக்கொள்றோம். ரொம்ப நன்றி. அடுத்ததாக திருமதி மாலினி கிரிதரன், பக்கம் 356, ஒழுக்கமுடைமை. யோக சுவாமி திருமலை போட்டி போட்டி. ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் உயிரினம் சிறந்தது. ஒழுக்கமுடையார் எல்லாம் உடையார். ஒழுக்கங்களாவன கொல்லாமை, கல்லாமை, பிறர் வசை உரையாமை, பிறர் பொருள் கவராமை, தாழ்மை, பொய் உரையாமை முதலியனவா. எக்கர்மத்தை செய்யும் பொழுதும் ஊக்கத்தோடும் சிரத்தையோடும் மன மகிழ்ச்சியோடும் செய்து பழகுதல் வேண்டும். அப்படி செய்து பழகி வந்தால் மன உறுதி உண்டாகும். அதாவது மனம் ஏகாக்கிர சித்தத்தை பொருந்தவே ஆன்ம சக்தி அதிகரிக்கும். நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்திலே உண்டாகும். இவர் பகைவர்
இவர் உறவினர் என்ற பாகுபாடு சித்தத்தில் புகுந்து கவலையை உண்டாக்காது. எல்லாம் என்னிடத்தே உண்டாகின்றன, எல்லாம் என்னிடத்தே நிலைத்திருக்கின்றன, எல்லாம் என்னிடத்திலே ஒடுங்குகின்றன என்ற தூய்மையான எண்ணமுடையவராய் இருத்தல் வேண்டும். மேலும் எனக்கொரு குறையும் இல்லை, என்னிடத்திலே எல்லோரும் அன்பாய் இருக்கிறார்கள், நானும் எல்லோரிடத்திலும் அன்பாய் இருக்கிறேன் என்று அடிக்கடி நினைந்து சாதிக்க வேண்டும். இப்படியே இடைவிடாமல் பழகி வந்தால் எல்லாம் அறியும் ஆற்றலும் எல்லாம் செய்யும் வல்லமையும் எளிதில் கை வரும். யோக சுவாமி திருவடி போற்றுமே. ரொம்ப நன்றி திருமதி மாண்புமிகு அவர்களே. அடுத்ததாக நாங்கள் உரையாடல்களை வாசிக்க போவீங்களா? திருமணங்கள் பக்கத்தில் முன்னெடுத்து சொல்லுங்க. நாம் கடவுளை உள்ளத்தில் வளர்க்கிறோம். நாம் அவருடைய தாய். நமக்கும் அவருக்கும் ஒரு குறைவும் இல்லை. நம்மை அவர் பிரிய முடியாது. முழுவதும் உண்மை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இனி தொடர்ந்து நாங்கள் தியானம், மௌனம், சும்மா இருத்தல் பற்றி திருவாளர் நிர்வாணன் அவர்கள் சொல்லி வந்து நடத்துவார். நன்றி. வணக்கம். போன முறை நிகழ்ச்சி சேவம் வேண்டிய பொழுது அம்மா டாக்டர் செல்வம் தியானத்தை பற்றியும் சொன்னார்கள் என்று அறிந்து நான் கொஞ்சம் பிரிந்து போனேன். அப்ப அவருக்கு ஒரு நாளைக்கு அதை பற்றி பேசுவதற்கு நீங்கள் வாய்ப்பு எங்களுக்கு வாய்ப்பு. அவை இப்போது நாங்கள் தியானம், மௌனம் அல்லது சும்மா இருக்கிறது ஒரு நிலையிலும் ஒரு படித்தளமாக இருக்கும். அல்லது யூடியூப்கள் வந்து கூட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளை குழப்புகிறார்களா அல்லது எங்களுடைய ஊர்கிழங்குகளுக்கு நாங்கள் இந்த பாலை போட்டு எல்லாம் அப்படி செய்வோம், கலக்கி இறைக்கிறோம்னு சொல்வது. அப்ப அப்படியான வேலையை சில வேளையில இந்த சமூக ஊடகங்கள் செய்ய நினைச்ச வேளையில் அதுக்கு போனதாக நன்மை இருக்கா தீமையா இருக்காண்டா நன்மையாக மாற்றுறதுல எங்களை நாங்கள் ஈடுபடலாம். எல்லாத்துக்குள்ளேயும் நன்மை இருக்கு, நன்மை இல்லாதவற்றுக்குள்ளேயும் தீமை இருக்கு, தீமை இல்லாதவற்றுக்குள்ளேயும் நன்மை இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இல்லான் உள்ளான் எல்லாம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஆதி மந்தம் இல்லான் உள்ளான், சாதி சமயம் இல்லான் உள்ளான், நித்யானந்தன் அவர்கள் அருமையாக சொன்னார். ஆகவே நாங்கள் தெளிவு பெறுதல் இதிலே முக்கியம். தெளிவு பெறுவதற்கு தியானம், மௌனம் அல்லது சும்மா இருத்தல் எங்களுக்கு பயன்படும். இங்கே ஒரு அடையாள குருமாக தான் செய்கிறோம். இதை எங்கள் இல்லங்களிலே நாங்கள் இதற்கென்று நேரம் வகுத்து இதற்கென்று ஒரு அதை எல்லோரும் சொல்லுகிறார்கள். இதற்கென்று ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் அந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஆத்மீய சாதனையில் நாங்கள் முன்னேறலாம் என்று கூறி இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிது நேரம் தியானம், மௌனம் என்று சும்மாச்சு. Shanti, Shanti, Shanti. நன்றி வழங்குவார்களே. இத்துடன் நாங்களுடைய உடனடி பகுதி ஞானத்துடன் என்னை நிறைவு செய்து கொண்டு திருவாளர் வாமனானந்தர் மீதியை ஒப்படைக்கின்றேன். நன்றி. சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி திருமதி சரோஜா கரம் சவேசன் அவர்களே. இப்பொழுது பேச்சாளரின் அறிமுகம்.
ரவீந்திரதாஸ் இப்ப இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அங்கிருந்து வெளிக்கிட்டுருவார். அவர் கோயிலுக்கு வராரு அந்த ஆடி அமாவாசைக்காக. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்து 11:30 பிடிக்கிற அளவுக்கு பார்த்துருவோம். இப்பொழுது எது எது எப்படி நடந்தாலும் அது அது அப்படியே நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில் தம்பி முருகானந்தம் இல்லாமல் இந்த யோக சுவாமி குடும்பத்தில் நடப்பது கஷ்டம் உண்மையிலேயே. அவர் எல்லா விதத்திலையும் எங்கே என்றாலும் ஓடி ஆடி அதை செய்கிறது கண்டு முன்னுக்கு நிற்பார். அதே நேரத்தில் எங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தது காரணம் என்னன்னு சொன்னா, ஒழுங்கா இங்க சங்கத்துல நடக்க வேணுமன்றதுக்காக அதை நாங்கள் ஒழுங்காக இப்ப லாஸ்ட் 3.5 வருஷமா செய்து கொண்டு வாரோம். தம்பி முருகானந்தம் அவர்கள் காலையிலேயே இங்க வந்து இங்கே ஏற்கனவே நான் அரேஞ்ச் பண்ணி நான் இதை எடுத்து வைக்க சொல்லி ராமனிட்டு அவர் எல்லாம் செய்து வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் அவரும் வந்திருக்கின்றார். அவரை பற்றிய அறிமுகம் உங்களுக்கு தேவையில்லை. நல்ல ஒரு மாமனிதன், அறிவார்ந்த சிந்தனை உள்ள ஒரு மனிதன். எந்த ஒரு விஷயத்தையும் வேலை ஈஸியாக பேசி முடிக்கிறதுக்கு ஒரு கட்டிக்கார ஆள். ஆனா ஒரு குறைபாடு ஒன்று எல்லா மனிதர்களிலையும் இருக்கின்றது. என்னிலே என்ன குறைபாடு இருக்கின்றது எனக்கு தெரியாதா அல்ல யாராவது சாட்டார் உண்டு. அவருக்கு கோபம் பாடுறது வளமை. ஆனா நல்லவனுக்கு கோபம் பாடுறது அது உண்மையிலேயே இன்னும் புத்திசாலித்தனம் தான் நான் சொல்வேன். என்னன்னு சொன்னா, கோபத்துலதான் எல்லாத்தையும் அடக்கலாம். அதே நேரம் கோபம் வலிக்கிட ஒட்டியலண்டா, அதாவது வித்வுட் யுவர் ஓன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிட்டு தான் சொன்னா then there will be a lot of problem. அந்த இடத்துல முருகானந்தத்தை அதிகமான ஆட்கள் அணுகிறது கொஞ்சம் யோசித்து தான் கதைப்பார்கள். என்னை பொறுத்தளவில் அவர் சின்ன வயதுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். அவரை கிரிக்கெட் விளையாடுகளை போற குணம் தெரியல எங்களுக்கு. அப்படியான ஆள். ஒரு பக்கத்து ஊர் தான். நல்ல படித்த குடும்பம், நல்ல பிள்ளைகள், அது சகோதரங்கள் எல்லாம் நல்லவர்கள். ஆனா இவரும் நாங்கள் எல்லாம் ஒரு ஜப்னா காலேஜ் தான் படிச்சு நாங்கள். இஸ் வெரி யூனியர் டு மீ, about 8 or 9 years younger to me. But anyway, முருகானந்தம் இன்று யோகி திருமதி யோகி நாகேந்திரன் அவர்கள்லாம் பேச வேண்டியிருந்தது. ஆனா காலையில இல்லை, பின்னேறம். அவங்க காலையில இன்றைக்கு கணவன்ட்டு ஆபரேஷன். அப்ப அவர்களுக்காக ஒரு நிமிஷம் தயவு செய்து சகோதரி யோகி நாகேந்திரனின் கணவன் நல்ல முறையில ஆபரேஷன் செய்து ஆரோக்கியமாக ஒரு திரும்ப வேணும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி யோக சுவாமியின் பாதத்தை வணங்கி ஒரு நிமிடம் அவர்களை தியானிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக சகோதரி யோகி நாகேந்திரன் அவர்களின் கணவருக்கு நடைபெறவிருக்கும் அறுவை சிகிச்சை சிறப்பாக முடிந்து அவர் முழு ஆரோக்கியத்துடன் விரைவில் வீடு திரும்ப இறைவனையும் சுவாமியின் பாதங்களையும் வேண்டி ஒரு நிமிடம் தியானிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரியட்டும். நன்றி. இப்பொழுது முருகானந்தன் அவர்கள் ஒரு 20 நிமிடம், அவருக்கு டைம் தேவையில்லை. சீக்கிரம் அவர் இந்த பேச்சை அவருக்கு என்ன விஷயம் என்றா யோக சுவாமியை பற்றி நாங்கள் சொல்லி அவருக்கு தெரிய வேண்டியதில்லை. அவர் நல்லா பேசுவார். அவர்கள் குடும்பமே அவர்களோடு பெரிய அந்யோன்யமா பழகினார்கள். அதன்படி இப்பொழுது திருவாளர் முருகானந்தம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அவரது உரையை ஆற்றுமாறு. நன்றி, வணக்கம். ஏன்னா இந்த விஞ்ஞானத்தோடு அதிகம் தெரியாத அது என்னுடைய தொலைபேசியில வந்து புதுநன்மை இருப்பது அப்படிதான். ஆகவே இப்பொழுது இந்த சாமலிங்க வள்ளலார் வந்து எப்படி சைவ உலகத்திற்கு அறிமுகமானார் என்றால், ஒரு நாள் அவருடைய சமையனார் தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். தெரிந்தது இந்த இன்றைய தினத்தோடு பொருத்தம் பண்ணாக்கா சொல்லுவோம். சமையனார் தான் எப்பவும் பிரசங்கம் பண்ணுறது ஒரு சின்ன பையன். அப்ப இவர் சொன்னாராம், இன்றைக்கு எனக்கு 7ஆம் கிழங்கு நீ 2 பாட்டு படிச்சு போட்டு தன்னோட சம்பாவனை மூட்டி கொண்டு அங்கே போனவுடன்
அவர் செட்டியார் தான் அதை நடத்துவார். அவரும் அந்த சின்ன புள்ளியா வந்துருக்காருன்னா அண்ணா கண்டேன்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு அவர் நான் நினைக்கிறேன் உலகராமன் தூதக்கலிவன் என்கின்ற அந்த பெரிய புராணத்தின் ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலம் அவர் உரை நிகழ்த்தியிருக்கிறார். அப்ப எல்லாரும் அப்படியே அதிசயித்து போய் நின்றிருக்கிறாரு. அப்ப அதுக்கு அடுத்த கிழமை இவர் தமிழர் புறப்படைந்த பொழுது செட்டியார் வாகனத்திலான ஊர்ல பில்லு வண்டிக்கு பார்க்கல ஒரு வண்டியில் வந்திருக்கிற வண்டி அவர் வந்தவர் சொன்னாராம் தம்பியாரை அழைத்து வரும்படி சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அன்றைக்கு தான் தெரிந்தது வள்ளலார் என்கின்றவர் தன்னுடைய பிறப்பிலேயே ஒரு சிறப்பானவர் உண்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு அவரை பற்றி ஒரு நிகழ்வையும் கட்டாயம் யோக சுவாமியினுடைய அந்த பாடல் நிலையத்தில் செய்ய முடியாது. சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய நிகழ்வுகளை கூட செய்யலாம் என்றால் எங்களுடைய அருளாளர்களை பற்றின அந்த வரலாறு 16 வயது பையன் ஆக இருந்த வேங்கட ரமணன் தான் ரமண மகர்ஷியா வந்தார். ஏன் வந்தார்? மரணத்தை கண்டு நாங்கள் எல்லாரும் அஞ்சுவோம். அப்ப இந்த மரணம் என்றா என்ன? ஒரு நாள் சனி இருக்கீங்களே லேசாக அந்த பயன் தொட்டிருக்கிறது. அப்ப மரணம் என்றா அப்படி கொண்டு படுத்து பார்த்துருக்கிறார், நிலத்தில படுத்து. என்ன அடியன் ஒரு பாக்கியம். அவர் அந்த 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 மனமாற்றம் அல்லது அந்த அருளாற்றலுக்கு அவர் ஆட்பட்ட அந்த இடத்தை சென்று பார்க்கின்ற தரிசிக்கின்ற பாக்கியம் யாரும் அடுத்த முறை முன்னாள் பாருங்கள். மதுரையிலே மீனாட்சி அம்மன் கோயில் தெற்கு கோபுர வாசலுக்கு நேரே வந்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒரு 10வது 15வது விழாக இருக்கும் சொல்லுவார். அதுல இருந்து அவருக்கு அந்த இதைத்தானே உள்ளே இருக்க போயிடும். இப்ப சாதாரண மக்களுக்கு ஒரு நினைக்கப்பட்டாலே துடிப்பம் தானே. ஆனாலும் இந்த உடம்பு எரிக்கப்படுகிற பொழுது துடிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர் சிந்தித்து தெளிந்தது நான் இந்த உடம்பு அன்று. இதை எங்களுக்கு யோசாமி போய் சொல்லித்தாரு. அப்ப அதை பற்றின கூடுதல் ஆன விவரங்களை அறிவதற்கான ஒரு ஆர்வத்தில் இருந்திருக்கிறார். அதற்காக 2 ரூபாவுடன் திருவண்ணாமலை சென்று அங்கே தன்னுடைய அதான் துறவின் உச்சம், அங்கே தன்னுடைய அந்த ஆடைகள் எல்லாவற்றை கிழித்து விட்டு ஒரே ஒரு கவ்வினத்துக்கு ஒரே ஒரு துண்டை மாத்திரம் வைத்துக் கொண்டு அங்கே அந்த அதையும் அடியேன் பார்த்தேன். பெரும்பாலும் நான் பார்த்துக்கலாம் திருவண்ணாமலையிலே அந்த ஒரு கீழ் ஒரு குகை மாதிரியான அங்கே மற்றவர்கள் வரமாட்டார் சொல்லி. அப்ப அங்க இருந்தால் ரமண மகர்ஷி வந்தார். ஆகவே ஒரு ஞானிகளும் பெரியவர்களாக வருகின்ற நிலைக்கு ஒரு இடம் இருக்கிறது. யோக சுவாமிக்கும் அப்படியான ஒரு இடம் இருந்திருக்கிறது. அதை நாங்கள் குருபு சத்திரங்களிலே அதை ஆராய்வோம் என்று கூறி இப்ப திருமதி கனக சபேஸ்வரனுடைய பாடலிலே அந்த கடைசி வரி வந்தது காயமே கோயிலாக கண்டிடும் மாந்தருக்கு தாயகம் நீயே அன்றோ சங்கரா நம சிவாயம். அப்ப இறைவனை நோக்கி அவர் விழிக்கிறார். எப்படியானவர்களுக்கு தாயகம் நீயே என்று கண்டிடும் மாந்தற்கு காயமே கோயிலாக கண்டிடும் மாந்தற்கு தாயகம் நீயே அன்றும். அப்ப ஒரு ஆளுங்க தாயகம் என்றால் என்ன? அவர் தனக்குள்ள இது என்னுடைய இடம் சொல்லி ரிலாக்ஸ்டா ஆறுதலா இருக்கிறார். அப்ப இறைவனுக்கான தாயகம் எதுவென்றால் காயத்தை கோயிலாக காண்கின்ற மாந்தர். அப்ப எங்களுடைய காயம் இந்த உடம்பை நாங்கள் கோயிலாக காண்க வேண்டுமாயின் நாங்கள் அதற்குரிய நிலையிலே எங்களுடைய வாழ்வு அமையப்பெறவும். இன்றைக்கு இந்த சௌரி பாடி வாசித்த சுகவாழ்வும் அடுத்தவர் வாசித்த ஒழுக்கமுடைமை அந்த ரெண்டும் எங்களுக்கு நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் எங்க நிற்கிறோம் எங்களுக்கு நாங்களே மார்க்ஸ் போட்டுக் கொள்ளலாம். அப்ப அந்த இடத்திலே வருகின்ற பொழுது நாங்கள் காயமே கோயிலாக கண்டிடும் முயற்சியில் ஈடுபாடு இருக்கின்ற மாந்தர்களாக வருவோம். அது அந்த முயற்சி எப்படி வெற்றி பெறுகிறது என்பதாக இருக்குமா இருந்தால் அங்கே இறைவன் தன்னை தாயகமாக கொண்டவராக இருக்கிறார். அப்ப அவர்கள் இறைவன் தன்னை தாயகமாக கொண்ட அந்த காயத்தை என்னென்று கண்டுபிடிக்கிறது? மற்றவர்கள் எல்லாரும் வந்து செல்லப்பா சுவாமி யோக சுவாமி இறைவனாக கண்டது வந்து இப்ப எங்களுடைய நித்யானந்த அவர்கள் பாடிய பாடலே வந்தது. அவர் இறைவனாக அவர் கண்டார். அந்த இன்றைய தலைப்பு மோப்பு பாடலும் அது வந்தது. அப்ப ஒருவர் அந்த நிலைக்கு உயர்கின்ற பொழுது இவருடைய காயத்திலே இறைவன் வாழ்கின்றார் என்பதை ஏனையோர் அறிவார்கள். ஆகவே ஏனையோர் அறிகின்ற நிலை வருகின்ற பொழுது அவர் அந்த இறை நிலைக்கு உயர்ந்து விட்டார் என்பதாக நாங்கள் உய்த்துணரலாம். இது தொடர்பாக இந்த காலை பொழுதிலே நான்
ஏதாவது இரண்டால் ஒரு விதமான ஆயத்தமும் இல்லாமல் இருந்தபடியால் திருமதி யோகி நாகேந்திரன் அவர்களுடைய வர முடியாத நிலையிலே பல பேர் பணியாளர்கள நித்திரைக்கு போகும் வரைக்கும் அதை பற்றி யோசிக்கவில்லை. காலையில் எழுந்தவுடன் அதுல இன்னும் ஒரு பாடலும் வந்தது. காலையில் எழுந்திருந்து கைகால் முகங்களையும் போல மலர்விடுத்து குருபதத்தை கும்பிடுவார். இப்ப இன்றைக்கு அடியார் என்ன செய்தனார் என்றால் ஏதாவது பேசணும் வேண்டிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிற பேச்சாளர்கள் சின்ன சின்ன குறிப்பிடுத்து வச்சனா இருக்கிற நேரம் வரைக்கும் அதை சொல்லலாம். நேரம் தாண்டைகளை ஒரு தட்டு தட்டலாம். ஆகவே அவர் என்ன சொல்றார், காலை எழுந்திருந்து கைகால் முகங்களையும் கோல மலர் எடுத்து குருபதத்தை கும்பிடுவார். இப்ப மூன்றாவது விஷயம் உங்களுக்கு லண்டன்ல சரி போகாது. ஆனா காலம்பரம் எழுந்திருக்கலாம். காலை எழுந்திருந்து குளிக்க கூட சொல்லல, கைகால் முகம் கழுவி கோல மலர் எடுத்து குருபதத்தை கும்பிடுவார். அப்ப இது காயமே கோயிலாக வருவதற்கு ஒரு முதற்படி. அப்ப என்ன சொல்ல முதற்படி, காலம்பரம் எழும்பி கைகால் முகம் கழுவி முடிந்தால் குளிக்கலாம். குளித்தால் இன்னும் விசேஷம். இப்ப ரஜினிகாந்த் என்று ஒரு நடிகர், அவர் நடிகராக போல் பெற்றாலும் அவர் தன்னை ஒரு ஆத்மீயவாதியாக காட்டுகின்ற ஒரு நிலைமை அவரிடம் இருக்கிறது. அப்ப அவர் ஒன்றைத்தான் சொன்னார். இரண்டாவது சில விஷயங்களை ஒவ்வொரு மனிதனுடைய சராசரி மனிதனாக இருந்து வெற்றி பெறுவர்களுக்கு பின்னால் ஏதோ சில ரகசியங்கள் இருக்கிறார். ஆணுடைய அர்த்தம் அதை சொல்கின்றோம். அப்ப அவர் சொல்லுவார், நான் தியானம் பெருசா ஒண்ணு செய்யல, காலம்புறம் எழும்பி குளிச்சு போடணும். அவர் இப்படித்தான் கைகள் குளிச்சு போட்டு குளிக்கிறது முக்கியம். குளித்து போட்டு சுமார் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பது. அவர் சொன்னதை அடியன் அந்த பதிவை கேட்டிருந்தேன். ஆகவே இந்த காயத்தை கோயிலாக காண்பதற்கு நாங்கள் அதை இப்ப இங்க திருநாவுக்கரசன் என்ன சொல்லுகிறார், நிலை பெறுமாறு நிச்சய நெய்வா நித்தர் நம்பிராருடைய கோயில் புக்கு புலர்வதம் விட்டு மழுக்குமிட்டு பூமாலை பிறந்தேற்றி புகழ்ந்து பாடும். அப்ப அந்த கோயிலுக்குள்ள போய் என்ன செய்யணும், கோயிலை கழுவி தூக்கி நித்தர் நம்பிராருடைய கோயில் புக்கு நித்தம் ஒவ்வொரு நாள் போய் புலர்வதன் அழகிட்டு சூரியன் வர முன்னும் அப்ப அழகு அந்த நாளிலே விளக்கமானதானே அழகிட்டு பூமாலை பிறந்தேத்து என்று சொல்றேன். ஆகவே அந்த கோயிலை எல்லாருக்குமான கோயிலை அப்படி தூய்மைப்படுத்துவதில் இந்த இறைவன் இருக்க வேண்டிய கோயிலை நாங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்பதை ஒரு சிந்தனையாக வகுத்து சிவசிவ செல்வ கணபதி என்கின்ற அந்த பாடலிலே என்ன சொல்கிறார், சிவசிவ சத்குரு நாதன் ஓமம். இப்ப நாங்கள் இதிலே ஏனைய இறைமூர்த்தங்களை இங்கே தந்து வைத்திருந்தாலும் எங்களுடைய இந்த வழிபாட்டினுடைய இந்த கூட்டு வழிபாட்டின் ஒரு நோக்கம் குருவை இறைவனாக காண்பது. அதான் தெளிவு குருவின் திருப்பேனை காண்கள், தெளிவின் குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவின் என்ன சொல்லி தெளிவு குரு சிந்தித்தல் தான். இந்த மூன்றாவது வரியை நான் மறந்து விட்டேன். தெளிவு குருவின் சிந்தித்தல் தானே என்கின்ற நிலையிலே குருவை இறைவனாக சிந்திக்கின்ற நிலைக்கு நாங்கள் உயர வேண்டும். அதற்கும் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடல் உடனடியாக சிந்தை வராதபடியா அதை தவிர்த்து இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லலாம். ஏகன் அநேகன், அது எங்களுடைய செல்வர்ண மாசர்களுடைய அந்த பாடலிலே வந்தது. ஆகவே ஏகன் அநேகன் இறைவனுடைய போற்றி என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். ஆகவே எங்களுக்கு இப்ப ஆலயங்களுக்குள்ளே பல மூர்த்தங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொரு மூர்த்தத்தை நாங்கள் தனியே இறைவனாக வணங்குகின்றோம். அப்ப மாணிக்கவாசர் சொன்னார், ஏகன் அநேகன், இறைவன் தான் ஒருவன், அந்த ஒரே இறைவன் தான் அநேகனாகவும் இருக்கின்றார். ஆனபடியால்தான் தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டிற்கு நிறைவா போற்றி என்று மாணிக்கவாசர் சொன்ன அந்த கருத்து இன்றைக்கு 20ஆம் 21ஆம் நூற்றாண்டுகளிலே நம்மில் பலருக்கு தேவையான ஒரு விடயம் என்னவென்றால் எந்நாட்டிற்கு நிறைவா போற்றி. பல நாடுகளிலே இறைவனாக இருப்பவர் அவர் இந்துவாக சைவ சமயக்கூடிய முழுமுதல் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமானாகத்தான் இருக்கொள்வதில்லை. அவர் அல்லாவாக இருப்பார், இயேசுநாதனாக இருப்பார், அங்கே குருநானக்காக இருப்பார். குருநானக்கிலே அவர்கள் கிரந்த் சாஹிப் என்பதைத்தான் அவர்கள் தங்களுடைய அந்த கிரந்தத்தை தான் தங்களுடைய வழிபாடாக வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய அம்மையார் பாடிய பாடலோடு வேதங்களை இறைவனாக வணங்குகிறார். அவருடைய தங்களுடைய அந்த காப்பு பாடலில் 4 மறைகள் சிவாகமங்கள் மாநில காப்பம். அவை மறைகள் சிவாகமம், ஆகமம் சிவாகமம், அதுவும் இறை சொல்வம். அவை இறை செல்வத்தை எல்லாமாகவும் காண்கின்ற பொழுது எங்களுக்கு என்ன நடக்கும், நாங்கள் அன்பின் மயமாகும். இதிலே அந்த வரியையும்
அடியேன் சிந்தித்தேன். அதுக்கும் இன்றைய உரிய பாடல்கள் ஒவ்வொருத்தரும் பாடலே வந்தது. ஏன்னா நேயத்தே என்ற நிமலன் அடி போட்டி. அப்ப அதில் உள்ள இரண்டாவது வரி, காயமே கோயில் கடிமனம் அடிமை. இந்த கோயிலுக்கு என்னுடைய மனம் அடிமையாகணும். அந்த மனம் அடிமையாகின்ற பொழுதுதான் அந்த மனத்திலே இறைவன் தன்னுடைய தாயகமாக கொள்ளுவார். அப்படி இறைவன் தனது தாயகமாக கொள்ளுகின்ற பொழுது அவருக்கு பலர் அடிமை போன்றுவார்கள். யோக சுவாமி சுயவிட்டு இருக்கின்ற பொழுது அவருக்கு தொண்டு செய்வதற்கு பெரிய பெரிய ஜிஏலேருந்து பல பேர் வந்து டேர்ன் எடுக்கிறதுக்கு காவல் காத்திருந்தார்கள். அவர்கள் அவருக்கு அடிமை தொழும்பு தொழும்பு என்பது தொண்டு, அடிமை தொண்டு செய்வதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே இதை அடுத்தவரை நேயமே பூசை. அப்ப இறைவனுக்கு எப்படியான பூசை செய்ய வேண்டும்? அன்பான பூசை செய்ய வேண்டும். நீ இதை அறிந்தே உபாயமாய் நடந்தால் உனக்கு ஒரு குறைவும் இல்லை. அப்ப இந்த 3 அங்கத்தை நீங்கள் படியுங்கள். இது வந்து 251 பக்கத்திலே இருக்கின்றது. ஏன்னா இந்த இப்போ இந்த ஆரம்பம் சரியா இருந்தால் புலங்கள் தொடர்ந்து போறது சரியாக இருக்கும். ஆகவே இந்த விடயம் எங்களுக்கு தேவை. இப்ப கமலஹாசன் கூட ஒரு படம் அன்பே சிவம்ன்ற படம் நம்ம சிலர் பார்த்திருக்க கூடும். அதிலே அவரை கொல்லுவதற்கு அந்த வில்லன் தன்னுடைய நண்பரை அனுப்புகிறார். வில்லன் காதலியுடைய தரப்பு. அப்ப அவர் வந்து கொல்லுறதுக்காக வந்தவர் மனம் மாறி அவர் உன்னை இப்படி சொல்லியிருக்கிறான், நீ தப்பி போ என்று சொல்லுவார். எனக்கு காலையில் ஆகுவர் அப்ப சொல்லுவார். அது ஒரு அருமையான படம். கமலஹாசன் மாலை சொன்னா அப்பாண்ட படங்கள்ல எதுவுமே போக வேண்டாம், அன்பே சொல். அந்த படத்தை நீங்கள் அந்த கண்ணோட்டத்திலே பார்த்தால் நல்லது. இதனால் அந்த அன்பின் நிலையிலே ஒவ்வொருவரும் என்ன மாதிரி மேலுக்கு போகிறார்கள். இவர்கள் பஸ்ஸினால் காயப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்களை ஒரு கன்னியாஸ்திரி மடத்தை சேர்ந்தவர்கள் அவரை காப்பாற்றி விடுகிறார்கள். பிறகு அவர் ட்ரெயின்ல இருந்து இங்கே வருகின்ற பொழுது அவர்களுடன் உரையாடி கொண்டு வருபவர் தான் இவர் இறந்து விட்டார் நிலையிலே அவருக்கு காதலியாக இருந்த பெண் திருமணம் முடிக்கப் போகிறார். அவர் அந்த படத்தினுடைய ஒவ்வொரு நிலையிலும் இவர் அவரை கல்யாணம் வர சொல்கிறார். முடித்தால் பாருங்க, சினிமாக்களும் தவிர்க்க முடியாத நிலை என்றால் இன்றைக்கு சினிமாக்களூடாக வந்தவர் தமிழ் நாட்டின் முதல்வராக வருகிறார். அவர் நல்ல ஆட்சி புரியும் என்றும் நாங்கள் திரு நாகேந்திரன் அவர்களுக்கு வழிபாடு அவருடைய உடல் நலம் பெறவன் வழிபாடு ஏற்றியது போன்று எங்களுடைய வழிபாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருப்பவர் ஒரு முன்மாதிரியான குறைகள் அற்றவராக குறைகளை தீர்ப்பவராக வர வேண்டும் என்று அவருக்காகவும் நாங்கள் ஒரு அரசியலபடி குடிகாலப்படி என்கின்ற நிலையிலே அது இருக்க வேண்டும் என்றும் கூறி இந்த நல்லுமரான் திருவடி என்ற பாடலை இன்றைக்கு திருமதி மகாதேவன் அவர்கள் பாடுவதாக இருந்தார். அவர் அந்த பாடலை பாடவில்லை. அவர் அந்த பாடலை அடியே பாடி எனக்கு என்ன ஒரு 7 நிமிஷம் இருக்கிறது. அந்த பாடலை பாடி அதன் கூட வரக்கூடிய ஒரு சில சிந்தனையை உங்களுடன் பகிர்ந்து விடலாம். நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மோத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடி பிழியே இரவு பகல் காணே நடி. அப்ப நல்லூரானுடைய திருவடியை அவர் நினைக்கின்ற பொழுது எல்லாவற்றையும் மறக்கின்றவராக அவர் இருக்கின்றார். சரிதானே? ஆனபடியால் அந்த நிலைதான் இறை வழிபாட்டிலே வருகின்ற பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் மறப்பவர்களாக இருக்க வேண்டும். மாமனின் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் சொன்னார், ஆலயத்தில் உள்ளே பலர் உரையாடி கொண்டிருப்பதை தான் எங்களுடைய குருக்களுக்கு காட்டிய பொழுது குருக்கள் அதை ஒரு விகடமாக அதை எடுத்துக்கொண்டார். இங்கே அவர் எங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு கட்டளை இன்றைக்கு அதுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. மூத்த தவிர ஒன்றும் கேட்கக்கூடாது. ஆகவே இதிலே நாங்கள் எங்களை மறக்கின்ற நிலையிலே இந்த வழிபாட்டிலே இருக்கின்ற பொழுதுதான் இந்த வழிபாட்டுக்காக நாங்கள் பயன்படுத்திய நேரம் பயனுள்ள நேரமாக இருக்கும். ஆன்மா அழியாதென்று அன்றெனக்கு சொன்ன மொழி நான் மறந்து போமே நோடி கிளியே நல்லூரான் தஞ்சமடி. அப்ப ஆன்மா அழியாதென்று யோக சுவாமிகளுக்கு அவருடைய குரு அவருக்கு ஏதோ ஒரு சில சொல்லியிருக்கிறார். அதைத்தான் அவர் மோப்பு திருமோத்திரை எங்களுக்கு தந்திருக்கிறார். நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தம் அன்று நீ ஆத்மா. ஆத்மா ஒரு நாளும் அழியாது. ஆன்மா அழியாது.
ஆனா இந்த அழியாத ஆன்மாவை நாங்கள் உணர்வதற்கு இந்த காயம் கோயிலாக இருக்கணும். இந்த காயத்திற்கு ஒரு சில குறைபாடுகள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் நிலையிலோ அல்லது நாங்கள் உண்ணுகின்ற உணவினாலோ அல்லது சுற்றுப்புற சூழல்களினாலோ வரலாம். அதன் அடிப்படையிலே கூட கடந்த 2 வாரங்களுக்கு இங்கே வந்த பொழுது டாக்டர் அருணாசலம் அம்மையார் அவர்கள் இந்த கேன்சரை பற்றி சொன்னார். கேன்சர்களே பலவகையான கேன்சர்கள் இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதையும் லேட்டாக வந்தபடியாக மிஸ் பண்ணினேன். ஆனால் நான் நினைக்கின்றேன், அதை பற்றி இன்னொரு நாளைக்கு அவர் சொல்வார். குறிப்பாக இங்கேயும் வந்து நான் நினைக்கிறேன் எல்லா கேன்சரும் எங்களோட பிள்ளையாக தான் வந்திருக்கோம் மட்டும் கட்டாயம் இல்லை. எங்களுடைய உணவு கூடாகவும் எங்களுடைய நாங்கள் சுவாசிக்கின்ற காற்றினூடாகவும் பல்வேறு சுற்றுச்சூழல்கள் காரணமாகவும் வரும். அவை எல்லாவற்றிலிருந்து நாங்கள் எங்களை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் யோகஸ்வாமி இன்னொரு இடத்திலே சொல்லுகிறார், ஒன்றும் உடலை பொறுக்கேன் போற்றி. என்னதான் நாங்கள் இந்த உடலை முறையாக ஓம்பினாலும் இந்த உடல் வாழ்வு அது என்றோ ஒரு நாள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கின்றது. ஆனால் அந்த முற்றுப்புள்ளி இருக்கக்கூடிய அந்த உடல் வாழ்விலே நாங்கள் என்றென்றைக்கும் நினைத்திருக்கக்கூடிய சில விடயங்களை இந்த உலகிற்கு விட்டு செல்ல வேண்டும். எங்களுடைய நாயன்மார்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த நாயன்மார்களுடைய சாரமாக, அந்த ஔவையாருடைய சாரமாக, திருவள்ளுவருடைய சாரமாக இருக்கக்கூடிய இந்த நச்சிந்தனையை எங்களுக்கு சிவயோக சுவாமி விட்டு சென்றிருக்கிறார். அப்ப நாங்களும் எங்களுடைய வாழ்வின் நிலையின் ஊடாக நாங்கள் நினைத்து விட்டு செல்வோம் பண்றதில்லை. அந்த வாழ்வின் ஊடாக ஒரு விடயம், ஒரு நல்ல விடயம் உலகத்துக்கு விட்டு செல்லப்படக்கூடிய மாதிரி வர வேண்டுமாயின் அது பொதுவான விருப்பம். எங்களுடைய வாழ்வு தனிப்பட்ட வாழ்விலே சிறப்பாக இருக்க வேண்டும். தேவர் சிறை மீட்ட செல்வன் திருவடிகள் காவல் எனக்காமடி கிளியே கவலை எல்லாம் போகு மடி. இப்ப தேவர்களை சிறை மீட்டார் முருகப்பெருமான். தேவர்களை யாரிடமிருந்து சிறை மீட்டார்? அசுரர்களிடமிருந்து. மகாபாரதத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் இருக்கிறது. அதாவது பஞ்சபாண்டவர்களும் கௌரவர்களும். அப்ப இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 கௌரவர்கள் 100. ஆகவே அது மாதிரிதான் இந்த தேவர்கள் அசுரர்கள் என்பது கூட ஒரு கேரக்டரிஸ்டிக்காக பார்க்கணும், துணை இயல்பிலே பார்க்க வேண்டும். நல்ல விடயங்களை தேவர்களுக்குரியதாகவும் அல்லாதவர்களை அசுரர்களுக்குரியதாகவும் தான் அங்கே சித்திக்கப்படுகிறது. ஆனபடியால்தான் இந்த கந்தபுராணத்திலே வரக்கூடிய சூரபன்மன், தாரகன், சிங்கமுகாசுரன் இவர்கள் மூவரும் எங்களுடைய ஆணவம், கண்மம், மாயை. அப்ப இந்த கண்மத்தை மாயையை இல்லாமல் போக்கலாம். ஆனபடியால்தான் சிங்கமுகாசுரன் அழிக்கப்படுகிறார். தாரகன் மாயை, சிங்கமுகாசுரன் கண்மம். அப்ப இது ரெண்டும் அழிக்கப்படுகின்றது. ஆனால் ஆணவம் அவர் முருகனை கடைசி நேரத்திலும் சூரன் வந்து எதிர்த்து அவர் கடைசியாக சேவலும் மயிலுமாக அவர் சூரபன்மன் மாறி முருகனை எதிர்க்க வருகின்றார். வருகின்ற பொழுது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் ஞான நோக்கம் புரிந்து கந்தபுராணத்தில் வருகிறது. நீங்கள் கந்தபுராணம் அம்மையார் நல்லா வாசிப்பவர், அது என்னை விட விரிவாக சொல்லும் தாற்பயம் உள்ளவர். அதனுடைய அதை நீங்கள் நாளை சொல்லணும். கடைசியாக அந்த இப்ப நாங்கள் கும்பிடுற வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி போட்டு சேவலும் மயிலும் போட்டின்னு சொல்லுவோம். அந்த சேவலும் மயிலும் யார்? சூரபன்மன் சூரனாகவும் பதுமனாகவும் இருந்த அந்த சூரபன்மன் தான் அங்கே வந்து சேவலும் மயிலுமாக இருக்கிறான். ஏன்? அது வந்து ஆணவம், நல்ல ஆணவம். நான் என்பது மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற நிலையிலே இந்த குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் என்ற மாதிரி மற்றவர்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே நாங்கள் இருக்க வேண்டும். அந்த நிலையிலே இந்த ஆத்மீய வாழ்வு உயர்வதற்கு எங்களுடைய இந்த நச்சிந்தனை கூட்டு வழிபாடுகளும் அவ்வப்போது இப்படி ஒருவர் வந்து தங்களுடைய சிந்தையிலே விதிக்கின்ற நல்ல விடயங்களும் பயன்பெறும் என்றும் கூறி இந்த நேரத்திலே அடியே பெரிய அளவுக்கு ஆயத்தம் இல்லாமல் என்னுடைய மனப்பதிவுகளையும் இன்றைய தினம் கேட்ட விடயங்களையும் சொல்லி இந்த அளவிலே என்னுடைய கருத்துக்களை நீங்கள் இதுகாரம் பொறுமையுடன் இருந்து கேட்டமைக்கும் உங்களுக்கும் எனது அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களையும் கூறி இதிலே இன்னும் கூடுதலான மக்கள் வர வேண்டும்.
இளைய தலைமுறையும் பெற வேண்டும். அதற்கு சைவ முன்னேற்ற சங்கம் உங்களுடைய தலைவரிடம் சொல்லியிருந்தோம். சைவ முன்னேற்ற சங்க நிர்வாகமாகவும் சமூகமாகவும் இதிலே நாங்கள் யோக சுவாமிகளுடைய இந்த அருந்தை நாங்கள் அளிக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு இதிலே ஒரு ஈர்ப்பை நாங்கள் ஏற்படுத்துவதையும் எங்களுக்கு சுவாமிகளுடைய பக்தர்களாக எங்களுடைய பணியாக ஏற்றுக்கொள்ளவும் என்பதை தொண்டாக கூறி, சிவதொண்டு என்பது என்னவென்றால் எல்லா தொண்டும் சிவதொண்டு தான். எப்படி என்றால் எல்லாரையும் நாங்கள் சிவமாக காண்கின்ற பொழுது, ஈவன் அதான் அன்பே சிவத்துல வந்த கடைசி காட்சி, எல்லாவற்றையும் சிவமாக காண்கின்ற பொழுது எங்களுக்கு வரக்கூடிய பகைவனை வந்து மகாத்மா காந்தி காட்டியிருக்கிறார் தன்னுடைய வாழ்விலே. ஆகவே அவரை சுற்றவரையும் அவர் ராமராமன் சொன்னவருடைய வேற உள்ளே சொல்லவில்லை. ஆகவே எல்லாரையும் அன்பாக சிவமாக காண்கின்ற நிலையிலே நாங்கள் உயர்கின்ற பொழுது எல்லாருக்கும் செய்கின்ற சேவை, இறைவனுக்கு செய்கின்ற சேவை மாத்திரமல்ல, கோயிலுக்குள்ள செய்கின்ற தொண்டு மாத்திரமல்ல, மனுக்குலத்துக்கு ஆற்றுகின்ற தொண்டும் அம்மையார் திரேசா அம்மையார் ஒன்று, அதுவும் சிவதொண்டாக இருக்கும் என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி சிவம் திருவடிகள் போற்றி போற்றியோம். நன்றி முருகானந்தம். நான் தற்செயலாக நினைத்தேன், உங்களை நினைத்து பெருமைப்படுறேன். உண்மையிலே முருகானந்தன் என்னன்னு சொன்னா, அறிவு என்றது படிச்சு வாரது இல்லை, அனுபவத்தில் வாரதுதான் அறிவு. அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் முருகானந்தத்தை பொறுத்தளவில் முருகானந்தம் ஒரு ஓல்ரவுண்டர் ஆள். எந்த இடத்துலையும் எங்கேயும் என்ன துண்டுகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வருவார். அதன் பரிகாரம் திருவாளர் முருகானந்தம் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்க அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் இருந்தாலும் பேசலாம், பேச வேணும். இப்படியான விஷயங்களை நீங்கள் உள்வாங்கி உணர்ந்து பேசுறது நல்லவன்னு சொன்னா, ஒரு கதாபிரசங்கம் எப்படி வீணாசி தம்பியார் மணி ஐயர் எல்லாம் கதாபிரசங்கம் செய்த மாதிரி அந்த அப்படியான நிலையில தான் அவருக்கு இப்ப இருக்கிறது. பேச வேணும், பேச வேணும், பேச வேணும், அதை உள்வாங்க வேணும், மக்கள் கேட்க வேண்டும். அப்படியான நிலை அவருக்கு வந்து விட்டபடியா அது பொறுமையா கையாண்டார். இன்றைக்கு என்னோட அதுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. ஒட்டு ஆறுதல் எதற்கு கொடுக்கிறதோ இல்லாட்டி அவர் கொடுக்கிறதோன்னுதான் நாங்கள் இருந்த நாங்கள். அப்படி அவர் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சது இப்பவும் நடக்க வேணும் என்று அது அவருக்கு மட்டுமில்லை, எங்களுக்கு உங்கள் 2 பேருமே இருந்தது. நேற்று இன்றைக்கு நாங்கள் இல்லாம இருக்கணும் தான் எங்களுக்கு ஒரு அலுவல் இருக்குது. அப்படி இருந்து நான் நின்றதுக்கு காரணம் அவற்ற அந்த அன்பு வார்த்தைகளாக தான். வேறு ஒன்றுக்காக நீங்க பேருக்கு அகப்பொழுக்காக நாங்கள் செய்யல. உண்மையில அவரை நாங்கள் மனம் நோகும்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் 2 பேருமே நின்றது இன்றைக்கு உண்மையில. அப்படி அதே விதத்துல எங்களுடைய சகோதரிக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்தது இந்திரா குணசிங்கம். அது மட்டுமில்லாமல் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னா, மணிவண்ணனும் ரவீந்திரதாசும் எங்களுக்கு ஒரு பில்லர் மாதிரி. இவர் 2 பேருமே இல்லையான்னு சொன்னா அந்த ஜூமை கொண்டு நடத்துறது பெரிய கஷ்டம். அவர்கள் தங்களோட டைமையே கேள்வி பண்ணி அவங்களுக்காக ஒதுக்கி வந்து இங்கே செய்கிறது. அப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆப்த திருப்தி. உண்மையில இன்னும் ஒரு கோயில்ல வந்தால் பாருங்க, ஒரு சில 2 பேர் தான் வேலை செய்வினோம். அது முருகானந்தம் ஒரு தப்பா சொல்லிட்டார் ஒரு இன்ட்ரடக்ஷன். அந்த கோயில்ல என்ன நடந்தான்னு சொன்னா, மூலஸ்தானத்துல நின்றவர் ரமேஷ் குருக்கள், நான் சனி படத்துக்கு பக்கத்துல நின்றாங்க. நான் 6 திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு 45-50 பொம்பளைகள் அங்கால இருக்கிற அதுல இருந்தவே ஒரு தட்ட முகத்திலையும் சிரிப்பை காணுங்க. எனக்கு சிரிப்பை தவிர ஒரு ஒன்றும் தெரியாது. உண்மையா நான் சொல்றேன், வாழ்க்கையில அழுது இல்லை, மனத்தால் அழுதுருப்பேன். அப்ப சிரிப்பு வேணும். அப்பவும் நடுங்க பேச நான் அப்பவும் சிரிக்க வேணும். ஏன்னா அகத்தால் சிரிக்கிறதால தான் அன்பு பொழிவு பெறும். உண்மையில உள்ளுக்குள்ளால சிரிச்சு போட்டு போறது இல்லை சிரிப்பு. ஆகான்னு சிரிச்சால் உண்மையிலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீர்வு உண்டு. மற்ற வாழ்க்கையில எல்லாரோடையும் சந்தோஷமா சிரிச்சு வர நட்பு உண்மையில சேருங்க. கண்டிப்பா அதை நினைச்சு கொள்ளுங்க. அப்ப அவரை கூப்பிட்டு சொன்னா, நீங்க திருப்பி பாருங்க எல்லாரையும் மட்டும். ஏன் ஐயான்னு கேட்டார். நீங்க பாருங்கள் ரெண்டு சொன்னா பார்த்துட்டு உடனே திரும்பினார். என்னட்ட பார்த்தாரு என்னண்டு. ஏன்னா ஒரு தட்ட முகத்திலேயாவது சிரிப்பு இருக்கா. மைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவருக்கு சிரிப்பு அடக்கலாம் போச்சு. அவர் குலுங்க சிரிச்சு ஏற்கனவே வெறுமல்லடா நிக்கிறவர் குலுங்க சிரிச்சு கொண்டு போட்டார் மூலஸ்தானத்துல. அங்க போய் திருப்பி என்ன பார்த்தோன்னா அங்க சிரிக்க எல்லா சிரிச்சும் அவர் தான் பார்க்கணும். பார்த்துட்டு தங்களோட பாட்டுக்கு சிரிக்க துவக்கிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்படியான நிலை என்ன சிரிக்க வேணும். உண்மையில வாழ்க்கையில யோகர் சுவாமியும் சொன்னவர் என்னன்னு சொன்னா, வாழ்க்கையில அன்பாயிருங்கள்,
ஆனா மற்றவருக்கு உபத்திரம் இல்லாம இருக்க வேண்டும். ஆனா வாழ்க்கையில சிரிப்பு உண்டாத்தான் நீங்கள் எல்லாரோடையும் சந்தோஷமா வாழலாம். என்னன்னா மற்றவன் இருக்கின்ற பிரச்சனையை ஒரு டவுன்லோட் பண்ணிட்டு போடுவான் இன்னொரு பாக்கெட்டுக்குள்ள தண்டை பிரச்சனையை போட்டுட்டு அவன் போடுவான். போய்கிட்டு அவன் சந்தோஷமா போடுவான். இவர் வாங்கி வச்சு போட்டு தேவையில்லாம பிரச்சனையை வளர்த்தார். எனிவே இப்ப நேரத்தின் கருதி இப்பொழுது அவர்தான் எங்களுக்கு இன்றைக்கு மெயின் ஸ்பீக்கர். அவரே இன்றைக்கு எல்லா ஆராத்தி இடத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லலாம். அதே நேரம் பாடல் பாடியது 8ஆம் தேதி 9ஆம் மாதம் அடுத்த மாதம் 2026 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை 3 to 5 திருமதி யோகி நாகேந்திரன் அவர்கள் மெயின் ஸ்பீக்கரா வர முடியுமெண்டா வருவா, இல்லையென்றா ஜூம்ல வருவா. நன்றி, வணக்கம். எல்லாரும் ஒழுங்கு காப்பு பாடலை உங்களை பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அத்து சித்தரும் தேவரும் காப்பான் எந்த சித்தத்தினங்கம் திருவேரும் காப்பான் அத்து வீரம் போரும் காப்பான் அட்டவாசுக்களில் காப்பான் எனக்கு ஆனந்தமான பராபரை காப்பான் எனக்கென்றும் நிறைந்த சிவசக்தி காப்பான் அத்தே வீர போரும் காப்பான் பிராணன் காப்பான் என்னை பிரியாதிருக்கும் பிரணவம் காப்பான் அராமணிவணியன் காப்பான் எனக்கு அளிக்கும் ஒருவரின் காப்பான் அத்து வீர போரும் காப்பான் பஞ்சபூலங்களும் காப்பான் என்னை தரவும் அடியவரணிதினம் காப்பான் குஞ்சர முகத்தவன் காப்பான் நல்ல குழந்தை வடிவேலன் காப்பான் அத்து வேத போரும் காப்பான் சந்திர சூரியன் காப்பான் எங்கள் தங்கு மோயிர்கள் அணிந்திருமை காப்பான் தந்திரம் காப்பான் நம்பி மலைகள் சிவாகமம் மாநிலம் காப்பான் அத்து வீரம் போரும் காப்பான் போரும் காப்பான் அத்து வீர போரும் காப்பான் அப்பன் சிவமே அரிய சகோதரர் சிவமே 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 பார்வதி
சென்னாருடைய சிவனே போற்றி போற்றி முருகனுக்கு அரோகரா நல்லூர் முருகனுக்கு அரோகரா சிதம்பர சுவாமி உரை சிதம்பரேஸ்வரர் பெருமானுக்கு அரோகரா. இன்றைய தினம் எங்களுடைய மூத்தோர்களுக்காக குறிப்பாக தந்தையை நினைத்தும் மூத்தோர்களுக்காக நடைபெறுகிற இந்த ஆடி அமாவாசை தினத்திலே எங்கள் பிதர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை செலுத்தி